ஃபாஸ்டிங் இருந்தா வெயிட் லாஸ் ஆகுங்கிறத நம்பிட்டு இருக்க பர்சனா நீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இத கேளுங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்டே ஃபாஸ்டிங் இருக்கிறது தான். பட் அதுல இருக்க ஒரு உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்காது. நீங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த லாஸ்லயே போகாது. கண்டிப்பா ஒரு 3 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, திரும்ப வெயிட் கெயின் ஆயிருவீங்க. சோ இதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு நல்லதே கிடையாது. ஒருவேளை நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்க பாடியில என்ன நடக்கும்னா, உங்க உடம்புல இருக்க அந்த மெட்டபாலிசம்லாம் ஒண்ணு ஃபைட் பண்ணும், அப்படி இல்லைன்னா எப்படியாச்சும் வெளியே வந்துரும்டா அப்படின்னு தான் ரெடியா இருக்கும். அந்த டைம்ல தான் சிம்பத்தட்டிக் நியூரோ வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ கார்டிசலும் வெளியாக ஆரம்பிக்கும். அந்த கார்டிசல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கும். உங்க கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி உங்களுக்கான அந்த எனர்ஜி வேணும் இல்லையா, அந்த எனர்ஜியுமே நீங்க யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும். சோ இதனால உங்களோட கொலஸ்ட்ரால அது எப்படியாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் தான் பார்க்கும். ஒருவேளை நீங்க மார்னிங் ஃபுட் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்க கிரெலின் ஹார்மோன் வந்து உங்க பசியை இன்னும் அதிகமா தூண்ட ஆரம்பிக்கும். அந்த சமயம் பார்த்து நீங்க வந்து அளவுக்கு மிஞ்சியே சாப்பிடுவீங்க. எப்பயுமே வந்து ஒரு லிமிட்டா சாப்பிடுவீங்க இல்லையா, ஆனா அதிக பசி எடுக்கிறப்போ உங்க லிமிட்டை தாண்டியுமே சாப்பிட்டுருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து அந்த மார்னிங் ஃபாஸ்டிங் இருக்குங்க இல்லையா, சோ மதியம் எடுத்துக்கிறப்போ உங்களோட ஃபுட் லெவல் அதிகமாகும். சோ அதனால உங்க பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்ல இருக்க லெப்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால உங்களோட நார்மல் ஹார்மோன்ஸ்லாம் வந்து எப்பவும் போல வேலை செய்யாது. சோ உங்களோட பசியை இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குமே தவிர கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. சோ நமக்கு அதிகமா பசிக்கிற சமயத்துல நீங்க என்ன யோசிப்பீங்க? இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இல்ல நல்ல சாதத்தை யோசிப்பீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டா என்ன கிடைக்குதோ அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதுக்கு மேலேயாச்சும் யோசிச்சு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை திங்க் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் இருங்க.